Hello, welcome back to PB Talks. PB Talks உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு another episode of அந்த நாள் ஞாபகம். வேர் நான் வந்து சென்னை எஃப்சியோட பல கேம்ஸ் பத்தி நான் ரெமினிஸ் பண்ணிட்டு இருப்பேன். நானு கடந்த இந்த 10 வருஷமா சென்னை எஃப்சி வந்து அந்த ஜேர்னி, அந்த வெற்றியோ தோல்வியோ எல்லாமே சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து நம்ம கிளப் எப்படி இருக்கோ. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் வி வேர் இன் தீஸ் பாஸ்ட் 10 years. ஸோ அந்த கேம்ல நம்ம வேரியஸ் சீசன்ஸ்ல எல்லா வெற்றிகள், சில முக்கியமான மேட்சஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த வாட்டி நம்ம பார்க்க போறது வந்து வேற எந்த வீடியோவும் தோணல. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆரப்போற ஆப்போனன்ட் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் அவே விச் இஸ் ஆன் சண்டே. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் கேரளால ஜெயிச்சதை பத்தி அப்படி பேசலாமேன்னு சொல்லிட்டு, அண்ட் லாஸ்ட் டைம் ஜெயிச்சது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு மொரட்டு சம்பவம். அது வந்து அது சம்பவம், சரித்திரம் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அந்த மாதிரி ஒரு கேம் பத்தி தான் பேச போறோம். அஃப்கோர்ஸ் ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் இந்த 2019-20ல அந்த 6-3 கேரளால போய் ஜெயிச்சது. அண்ட் நம்ம அட்டாக்கர்ஸ் வந்து எல்லாரும் டர்ன்ஸ் எடுத்தாங்க. ஆஸ்கேஸ் 2 கோல், சங்கே 2 கோல், கேவலா 2 கோல், ஈக்குவலா பிரிச்சு விட்டாங்க. அந்த கேம் பத்தி தான் பேச போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி the context வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து அந்த கேமோட கான்டெக்ட் and what it meant for both teams அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் வந்து 3 points தாண்டி அஃப்கோர்ஸ் வந்து மான மரியாதை வந்து முக்கியம் இந்த ரெண்டு டீமுக்குமே. சரி, கேரளா வந்து நாட் இன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபார்ம், மேல கீழே தான் இருக்காங்க. லைக் they were not consistent at all, and I think by that time they were almost out of contention நினைக்கிறேன் பிளேஆஃப்ஸ்க்கு. they were 8th at that time, and playoff contention வந்து மோஸ்ட்லி அவங்க அவுட் தான் அந்த டயத்துல. so it was more of pride at stake for them தான். லைக் வந்து சென்னையோட தோக்க கூடாது அவங்களுக்கு. லைக் beat either side. கேரளாக்குனா if you are a Kerala fan, நீங்க சென்னையோட தோக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. இஃப் யூ ஆர் சென்னை ஃபேனா கேரளாவோட தோக்கணும்னு நினைப்பீங்க. அது மியூச்சுவல் தாட்ஸ் தான் ரெண்டு ரைவல் ஃபேன்ஸ்க்கும். ஸோ அவங்க வந்து கைண்ட் ஆஃப் பாயிண்ட் ப்ரூவ் மாதிரி பிளே ஃபார் பிரைட் மாதிரி ஆனாங்க. அண்ட் அட் த சேம் டைம் லைக் வந்து நான் தான் போல, ஒன்னையும் நான் கூட இழுத்துன்னு கீழே போறேன்னா அப்படின்னு அவங்களும் நினைக்கலாம். இன்னொரு சைடு சென்னைன்னு பார்த்தோன்னா ஒரு மினி அப்டர் இன்ஃபார்ம் மாதிரி 3 wins in a row, 9 கோல் வேற ஸ்கோர் பண்ணோம் அந்த 3 கேம்ல. ஹைதராபாடோட 3-1, நார்த் ஈஸ்டோட ஒரு 2-0 வின்னு, ஜம்ஷெட்பூரோட இன்னொரு 4-1 வின்னு. அவர் அட்டாக்கர் ஸ்கோரிங் கோல்ஸ் நம்ம நல்லா சூப்பர் ஃபார்ம்ல இருக்கோம், கோல்ஸ் அடிச்சுட்டே இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து கேரளா போறோம். அண்ட் வந்து எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை கேரளா பிளாஸ்டர்ஸ் போனாலே, அண்ட் எஸ்பெஷலி வந்து ஒரு நல்ல அட்டாக்கிங் டீம் வந்து ஒரு அவே கிரவுண்ட் போனீங்கன்னா எப்பவுமே அந்த கேள்விக்குறி இருக்கும். நம்ம வந்து டு வி கீப் அட்டாக்கிங்கா ஆர் நம்ம கொஞ்சம் டிஃபென்சிவா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ணலாமான்னு அந்த கேள்வி கண்டிப்பா இந்த தான் இருக்கும். சில இஃப் யூ ஆர் அ டீம் தட் இஸ் கோயிங் ஃபார் அ வின், பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்க யோசிப்பீங்க ஹோம் டீம் வந்து அதிகமா அட்டாக் பண்ணிச்சுன்னா நீங்களும் அட்டாக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் தேர் இஸ் அ சான்ஸ் யூ கெட் எக்ஸ்போஸ்ட் டு தி பேக். பட் நம்ம வந்து அந்த சீசன் வந்து நல்லதோ கெட்டதோ நம்ம டிஃபென்ஸ் பத்தி கவலையே படல, பிகாஸ் வி நியூ அவர் அட்டாக் வுட் ஸ்கோர். ஏன்னா டிஃபென்ஸ் கோல் விட்டுனே தான் இருந்தோம், பட் இன்னொரு கையில அட்டாக்ல ஸ்கோர் பண்ணினே தான் இருந்தோம். ஸோ அந்த பிரச்சனை நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அட்டாக்கர்ஸ் வந்து நமக்கு எல்லாமே சம ஃபார்ம்ல இருந்தாங்க. வாஸ்கிஸ் வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தான், சாங்கே வாஸ் பிக்கிங் அப் ஃபார்ம், கிரிவெலாரோ வந்து வேற லெவல் சீசனு, செம்படி வேற லெவல் சீசனு, மிட்ஃபீல்ட்ல எட்வின் அண்ட் தாப்பா வேர் ஒர்க்கிங் வெல். ஸோ ஓரளவுக்கு திங்ஸ் வேர் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் அஸ். அண்ட் இந்த கேம் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட். கேரளா ஒரு மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்தாங்க, அவங்க ஒரு மாதிரி சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க த்ரூ த லைக்ஸ் ஆஃப் அவங்க மெஸ்ஸி போல் இருந்தாங்க, அப்புறம் ஆக்பெட்சே நமக்கு இருக்கவே ஏர் ரசனி ஆக்பெட்சே நமக்கு நாளே ஸ்கோர் பண்ணுவான். பட் ஓரளவுக்கு ஏர்லி எக்ஸ்டெண்டர்ஸ் வந்து கேரளா கூட நல்லா போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னை எஃப்சி கைண்ட் ஆஃப் கேம் பேக் இந்த கேம் நம்ம சான்சஸ் கிரியேட் பண்ணோம். வாஸ்கிஸ் மிஸ்டர் ஹெடர், அதுக்கப்புறம் சாங்கே ஆல்மோஸ்ட் வாஸ் 1-on-1 டீபி ரைனர்ஸ் வந்து நல்லா ஸ்வீப்பர் டீபர் பண்ணி விட்டான். கேம் ஒரு மணி கொஞ்சம் ஈவனா லைட்டா போயிருந்துச்சு. அண்ட் யூ நீடட் சம்திங் டு ஓபன் இட் அப். ஏதாச்சும் ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கோ ஏதாச்சும் ஒரு தேவை கேம் அப்படியே வந்து ஓபன் பண்ணி விடுறது. அந்த கேம் ஒன்னும் க்ளோஸ்டாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பலூன் மாதிரி, ஒரு பலூன் வந்து நல்லா ஒரு காத்துக்குள்ள ஒரு க்ளோஸ் தான் இருக்கும். ஒரு டக்குன்னு ஒரு குத்தி விட்டீங்கன்னா அந்த பலூன் வெடிச்சு வந்து அப்படியே ஓபன் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கேமுக்கும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தேவைப்பட்டது. அண்ட் வந்து இன்னும் இல்ல, ஒரு சிம்பிள் பேக் பாஸ் கேரளா போடுறாங்க டீபி ரைனர்ஸ் கோல் கீப்பருக்கு. என்ன யோசிச்சான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் தி ஹெல் ஹி வாஸ் திங்கிங். ஒரு பாஸ் லைக் லிட்டரலா முன்னாடி 2 பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. பிகாஸ் வால்ஸ்கிஸ்க்கு வேலை லிட்டரலா ரைனர்ஸுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ யாருக்கு என்ன பாஸ் பண்ண ட்ரை பண்ணன்னு தெரியல. நமக்கு நல்லா தான் போச்சு. நேராக்கு வேற ஒரு காலுக்கு போட்டான், சிம்பிள் 1-on-1 1-0, and தட் ஓப்பன் த ஃப்ளட் கேட்ஸ். அங்க
திறந்து கதவை அந்த மாதிரி that opened the game up. அதுக்கப்புறம் 3 minutes later, 3 minutes just before half time, we scored one more. நல்ல ஒரு பிரேக், Crivellaro and Valskis 1-on-1. You knew what was going to happen. 2-0. And again, இன்னொரு kind of breakaway மாதிரி Kerala Blasters அப்படியே open in defense. Crivellaro goes and scores 3-0. And you're thinking, okay, 3-0 half time. Second halfல வந்து just shore up the game, shut up shop. மேபி இன்னொரு கோல் வேணா அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி. பிகாஸ் அந்த டைம்ல 3-0 சென்னையோட கான்ஃபிடன்ஸ்ல வேற லெவல் இருக்கு. கேரளாவோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே கீழே நோயின்னு போயிடுச்சு. எஸ்பெஷலி இந்த ஹாஃப் டைம்ல ஸ்கோர் பண்ணச்சு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ஹாஃப் டைம் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்கோர் அண்ட் வர்ஸ்ட் டைம் டு கன்சீட்னு. நம்ம ஹாஃப் டைம்ல 2 கோல் அடிச்சோம். ஒன்னு வால்ஸ்கிஸ் வந்து அந்த சீசன் மனுஷன் கோல் சின்ன இருந்தா அப்படி. அண்ட் தட் வாஸ் ஹிஸ் 4th consecutive game in a row where he scored. வால்ஸ்கிஸ் இட் வாஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் எப்போ ஸ்கோர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட இருக்கிற அட்டாக்கிங் சிஸ்டம்ல அவன் வந்து ஸ்கோர் பண்ணுவானா மாட்டானா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. எப்ப ஸ்கோர் பண்ணுவான் எரேஸ் வால்ஸ்கிஸ் அந்த கேம்ல, எந்த மினிட்ல ஸ்கோர் பண்ணுவான், எத்தனை கோல் அடிப்பான் அப்படிங்கறதா நம்ம சென்னை ஃபேன்ஸ் கேள்வியா இருந்துச்சு. அப்ப he got one. Crivellaro வந்து he got 2 goals by that point. சாங்டேக் மட்டும் தான் கோல் வரல, ஷெம்ரிக் மட்டும் கோல் வரல. சாங்டே வந்து யோசிச்சிருப்பான், என்னடா அது எனக்கு மட்டும் கோல் வரலையே, நானும் போய் செகண்ட் ஹாஃப் 2 கோல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. But again, you know Kerala were going to come out second half இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. அண்ட் வந்து you know who அவங்களுக்கு யார் ஸ்கோர் பண்ண போறான்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. பாட்டோக் பச்சே தான் நமக்குன்னு வந்த ஏர் ரசனி. எங்க போனாலும் சென்னையோட தான் கோல் அடிப்பா. அப்படி நார்த் ஈஸ்டோட இருக்கும்போது சரி, மும்பை சிட்டில இருக்கும்போது சரி, இப்போ வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வச்சு நமக்கு எகென்ஸ்ட் அடிச்சான். அவன் ஒன்னு அடிச்சான், they got one back. அதுக்கப்புறமா we score 4-1. நம்ம அகைன் டு another Kerala Blasters defensive mistake. என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. பிளேயிங் அவுட் ஃப்ரம் தி பேக் ட்ரை பண்ணாங்க, ரொம்ப கேவலமா மட்டமா போச்சு. வால்ஸ்கிஸ் வந்து ஃபிளிக் பண்ணி விட்ட சாங்டே நல்லா போயிட்டு ஃபினிஷ் பண்ண. சாங்டேயோட ஃபர்ஸ்ட் கோல் அது. ஸோ இன்னொரு அட்டாக்கருக்கு இன்னொரு கோல். எல்லாருக்கும் வந்து பங்கு வேணும்ல. ஒருத்தர் வந்து கிரெடிட் செட்டா பத்தாது, எல்லாருக்கும் வந்து சேர்த்து வந்து பங்கு வேணும். ஸோ அப்படி வந்ததான் 4th கோல். But again, our defense was always conceding goals. அதுக்கப்புறம் கேரளா அடிச்சாங்க. குட் கோல் டு பி ஃபேர். லைக் நல்ல ஒரு கர்லிங் ஷாட் ஒரு பெட் சைட் இருந்து 2-4 வெஸ்ட் திங்கிங் ஓகே 2-4 இன்னொரு கோல் அடிச்சா குவைட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள 75th மினிட்ல 79th மினிட்ல அந்த டைட்ல வந்து Kerala scored their 3rd goal. நல்ல சம காசு and very good header from Agbache. And 3-4 with like 10-15 minutes to remain and you're like thinking set on அவனை இங்கிருந்து கம்பேக் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து அசிங்கம், நம்மளோட பிளே ஆஃப் ஹோப்ஸே வந்து தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 3 minutes later he go and score the other end. ஒரு நல்ல அட்டாக் போகுது. சாங்டே வந்து Crivellaro வந்து பால கேட்கறான். லைக் சாங்டே வந்து பாலோட போயிட்டு இருக்கான். ஒரு சைடு வால்ஸ்கிஸ் ஃப்ரீயா இருக்கான், ஒரு சைடு Crivellaro ஃப்ரீயா இருக்கான். பட் சாங்டே இஸ் லைக் யோ நீ 2 கோல் அடிச்சிட்டயா, எனக்கு ஒரு கோல் வேணும்னு சொல்லிட்டு அவன் டிஃபெண்டரை கட் பண்ணி உள்ள போய் கோல் அடிக்கிறான். இதெல்லாம் வந்து இட் வாஸ் லைக் 2 டீம்ஸ், 2 டீமுக்குமே டிஃபென்ஸ்னால என்னன்னு தெரியாது அப்படிங்கிற கேம் மைண்ட் செட்ல இருந்தானுங்க போல இருக்கு. நான் இன்னைக்கு டிஃபென்ஸ் பண்ண மாட்டேன்னா, நான் உன்னை அவுட் ஸ்கோர் பண்ண போறேன், நீ 2 கோல் அடிக்கிறியா நான் 3 கோல் அடிப்பேன், நீ 3 அடிக்கிறியா நான் 5 அடிக்கிறேன், அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் 2 டீமுமே இருந்தானுங்க ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட். அண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. 3-5 அண்ட் வந்து 3-5 கேம் வந்து முடிஞ்சு போச்சு அப்பவே. அண்ட் இட் வாஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் லைக் இன்னும் யாராச்சும் கோல் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இன்னொரு பிரேக் வந்துச்சு. வால்ஸ்கிஸ் வாஸ் ஓபன் அகைன். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா சாங்டே வாஸ் ஃப்ரீ, போட்ட டேப் இன் பண்ணிப்பா சாங்டே ஹேட்ரிக் அடிச்சிருக்கோம். பட் வால்ஸ்கிஸ் பீயிங் a striker, நான் யாருக்கும் பாஸ் பண்ண மாட்டேன், நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஆனா அடிச்சான். அது வேற விஷயம், அடிச்சான். சோ 6-3 ஆச்சு. வால்ஸ்கிஸ்க்கு 2 கோல், சாங்டேக்கு 2 கோல், Crivellaro 2 கோல். ஆளுக்கு பங்கு சரி பாதி பிடிச்சு விட்டாங்க. And we won that game 6-3 and that was our 4th win in a row. And அங்கிருந்து next game Bangalore unfortunately drop பண்ணோம். We should have won that game Bangalore. பட் அதுக்கப்புறமா எப்படியோ 2 கேம் ஜெயிச்சு ATK ஒரு மும்பை சிட்டியோட டஃபா கேம் ஜெயிச்சு அங்கிருந்து we qualified. அதுக்கப்புறம் I don't need to tell you the rest. பட் வந்து possibly that was the best game between these 2 teams ன்னு சொல்லலாம்.
லைக் வந்து ஈவன் ஃபார் கேரளா ஃபேன் நீங்க கேட்டிருந்தீங்கனாலும் வந்து அவங்க தான் சொல்லிப்பாங்க எஸ் தே லாஸ்ட் பட் ஜென்யூன்லி ஸ்பீக்கிங் நீங்க ஒரு டீமா ஒரு கேம்ல நீங்க 3 கோல் அடிக்கிறீங்கன்னா யூஆர் சப்போஸ் டு வின் தட் கேம். பட் அவங்க நேரம் என்னன்னு தெரியல 6 கோல் அன்னைக்குன்னு பார்த்து அவங்க டிஃபென்ஸ் லாப்ஸ் டிபி ரைனர்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் த குட் திங் வாஸ் கேரளா ஃபேன்ஸ் வர் தேர் அட் தி ஸ்டேடியம் வந்து டிபி ரைனர்ஸ் நேமை சாண்ட் பண்ணாங்க. பிகாஸ் இட்ஸ் சோ ஈஸி டு ஸ்லாக் ஹிம் ஆஃப் அண்ட் அப்படியே வந்து அவனை வந்து குளி தோண்டி புதைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் அந்த டயத்துல. பட் அந்த டைம்ல தி ஸ்டூட் பிஹைண்ட் த கோல் கீப்பர் டிபி ரைனர்ஸ் சாண்ட் பண்ணாங்க, which was good to see because sometimes players they need that ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு சின்ன சில்வர் லைனிங் மாதிரி. ஓகே நம்ம கேவலமான மிஸ்டேக் பண்ணோம், கேவலமா இது பண்ணோம், பட் தேர் ஸ்டில் பிஹைண்ட் அஸ். இது வந்து நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணி நம்மள இன்ஸ்பயர் பண்ணி நெக்ஸ்ட் கேம் பெட்டரா வைக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டு பி ஆனஸ்ட் டிபி ரைனர்ஸ் அப்புறமா இஸ் ஹேட் a decent career தான் சொல்லணும். இஸ் நாட் ரியலி at games where he has made mistakes. Let me know if I'm wrong. But அதுக்கப்புறமா he's had a decent career தான் சொல்லணும். Like he's been a decent goalkeeper after that still. நான் வந்து I'm not going to lie. பட் இதான் வந்து இந்த வீடியோட இந்த வாட்டியோட அந்த நாள் ஞாபகம். The last time we went in Kerala was that. அதுக்கப்புறமா we lost there. அதுக்கப்புறமா we lost there 2-1 தாமஸ் பைதாரி சீசன்ல. அதுக்கப்புறமா லாஸ்ட் சீசன் போயிட்டாங்க 3-3 டிராப் பண்ணோம். அதுவும் வேற லெவல் கேம் அது. முதல்ல நம்ம 3-1 அப் போனோம், அப்புறம் அவங்க 2 கோல் அடிச்சாங்க, அப்புறம் கடைசியில டைசுகே வந்து ஒரு மிஸ் ஆஃப் த சீசன் டைசுகேயோட மிஸ். அது எப்படி டைசுகே அடிக்கல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரிஞ்சது இல்லை. பட் எப்படியோ வந்து தப்பிச்சு விட்டோம். we ended up 3-3. பட் அந்த கேம் அந்த 3-6 கேம் பத்தி உங்களுடைய ஞாபகத்தை சொல்லுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்க கேரளாக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய மெமரிஸ் தாட்ஸும் போடுங்க. அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் சண்டே வந்து பிக் கேம் கேரளா பிளாஸ்டர்ஸ் அவே. நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ மை ப்ரீவியூ வில் பி அவுட் அண்ட் சண்டே அஃப்கோர்ஸ் வாட்ச் அலாங் இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணலாம். பட் என்னுடைய நெக்ஸ்ட் அந்த நாள் ஞாபகம் விச் ஐ வில் பி டூயிங் மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் வீக். நான் என்ன கேம் பத்தி போறட்டும், நான் என்ன மூமெண்ட்ஸ் பத்தி ரெமினிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.